வணக்கம் மக்களே. இப்போ நம்ம ஒரு குட்டி கதை கேட்க போகிறோம். இந்த கதை என்ன பார்த்திங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு மாட்டுக்குட்டி இருந்துச்சான். மாட்டுக்குட்டிக்கு 3 கன்றுக்குட்டி பிறந்துச்சான். மாட்டுக்குட்டி பார்த்துச்சான், இதில் ஒரு கன்றுக்குட்டி மட்டும் ரொம்ப துருன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கே, சரி இதுக்கு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்குட்டின்னு பேர் வச்சதான். காற்று மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால காத்துக்குட்டின்னு பேர் வச்சதான். இன்னொரு கன்றுக்குட்டியை பார்த்துச்சான், இது நல்லா ஃபாஸ்ட்டாக எல்லாம் வேலை செய்யுது, ஆனால் இது கொஞ்சம் இப்படி ஆடிட்டு போகிறதுனால அதுக்கு தண்ணிக்குட்டின்னு பேர் வச்சுதான். 3வது கன்றுக்குட்டி பார்த்துச்சான், அது ரொம்ப ஸ்லோவாக வேலை பண்ணிச்சான். அதை பார்த்துட்டு சரி இதுக்கு பேர் மண்ணுக்குட்டி வைக்கலான்னு பேர் வச்சுதான். இப்போது அப்பா மாடு வந்துச்சான், என்னம்மா பேர் வச்சிங்க மாட்டுக்குட்டிக்குன்னு கேட்டுச்சான். அப்போது சொல்லிச்சான், ஒன்றுத்துக்கு காத்துக்குட்டி, இன்னொன்றுக்கு தண்ணிக்குட்டி, எனக்கு மண்ணுக்குட்டி பேர் வச்சேன்னு சொல்லிச்சான். இதெல்லாம் கரெக்டாக? 3மே உனக்கு பிறந்த குட்டி தானே, ஒன்றுத்துக்கும் ஒன்று மாதிரி இப்படி டிஃப்ரெண்ட்டாக பேர் வைக்கிறியம்மா, இதெல்லாம் கரெக்டானு கேட்டுச்சான். மாட்டுக்குட்டி சொல்லிச்சான், இல்லைங்க, கன்றுக்குட்டிங்களை பார்த்தேன், ஒன்று ஒரு திறமையில் இருந்ததுனால அப்படி பேர் வச்சுட்டேன், நான் பண்ணது தப்பு தான் சொல்லிச்சான். என்ன தானே பண்ணது, பேர் வச்சு தப்பு பண்ணாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டம் தானம்மா அப்படின்னு சொல்லிச்சான். சரி நான் ஒன்று சொல்கிறேன், 3 பேருக்கும் ஒரு காம்படிஷன் வைக்கலாம்னு சொல்லிச்சான். சரி அது மாட்டுக்குட்டியும் ஓகே வைக்கலாங்க, என்னங்க அப்படின்னு சொல்லிச்சான். 3 கன்றுக்குட்டிக்கும் ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி ஒரு காம்படிஷன் வைக்கலாம்னு சொல்லிச்சான். அதுக்கு மாட்டுக்குட்டி சொல்லிச்சான், என்னங்க இந்த காத்துக்குட்டி தான் ஃபாஸ்ட்டாக ஓடுதுன்னு தெரியுமே, அதுதானே ஜெயிக்கும்னு சொல்லிச்சான். அதுக்கு அப்பா சொன்னிச்சான், கரெக்டுமா மாட்டுக்குட்டி நீ சொல்கிறது, இருந்தாலும் எல்லாருக்கும் நம்ம ஈக்குவலாக ஒரு சான்ஸ் கொடுக்கணுமா, கொடுத்தாதான் அது அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ரைட்ஸு அப்படின்னு சொல்லிச்சான். சரின்னு மாட்டுக்குட்டியும் 3 பேரை கூப்பிட்டு நிப்பாட்டி, இப்போ உங்களுக்கு ஒரு ரன்னிங் ரேஸ் காம்படிஷன் வைக்கிறேன்னு சொல்லிச்சான். சரின்னு காம்படிஷன் பார்க்க ஊரில் இருக்க எல்லா மாடுங்களும் வந்துச்சான். ஊரில் இருக்க எல்லா மாடு, அப்பா மாடு, அம்மா மாடு எல்லாமே ஓகே எப்படியும் காத்துக்குட்டி தான் வரும்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் இருந்துச்சான். இருந்தாலும் நம்ம ஈக்குவலாக ரைட்ஸ் தரணும்ல, சரி அதனால் காம்படிஷன் வச்சாங்களாம். காம்படிஷன் ஸ்டார்ட் ஆச்சான். ஆஸ் யூஷுவலாக எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி காத்துக்குட்டி ஃபாஸ்ட்டாக ஓடி போயிடுச்சான். ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் இடத்த ரீச் பண்ணோன்னே, அது எப்படின்னு நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், எப்படின்னு தண்ணிக்குட்டி ஸ்லோவாக தான் வரப்போகுது, அதோடு ரொம்ப ஸ்லோவாக மண்ணுக்குட்டி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தெனாவட்டில் ஓவர் கான்ஃபிடென்ஸில் அது உட்காந்துட்டே இருந்துச்சான். பார்த்துட்டே இருந்துச்சான், எப்போ வராங்கன்னு. அதுக்கும் டயர்டாக தூங்கிடுச்சான். என்ன தான் தண்ணிக்குட்டி காத்துக்குட்டியோட ஸ்லோவாக வந்தாலும் மண்ணுக்குட்டியோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது வந்துடுச்சு. இந்த காத்துக்குட்டி தூங்கிட்டு இருந்ததுனால இந்த மண்ணிக்குட்டி காத்துக்குட்டியை தாண்டி போயிடுச்சான். அப்படியே கரெக்டாக வந்துட்டு இருந்த தண்ணிக்குட்டி தாண்டினவுடனே தான் அதுக்கும் ஒரு ஆணவம் வந்துச்சான். ஆஹா, எல்லாரும் எதிர்பார்த்த காத்துக்குட்டியே நம்ம ஜெயிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, இன்னும் 40% தான் இருக்குது, நம்ம எப்படின்னு ஜெயிச்சிட போகிறோன்னு அது போயிட்டே இருந்துச்சான். அது 90% இலக்கை அடைஞ்சவுடனே அதுக்கும் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டு, எப்படின்னு நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், காத்துக்குட்டி தூங்கிடுச்சு, தண்ணிக்குட்டி நாங்கள், எங்கள் பின்னாடி வர மண்ணுக்குட்டி ரொம்ப ஸ்லோவாக வரும் புழு மாதிரி, எப்படின்னு நான் தான் ஜெயிக்க போகிறோன்னு அது ஒரு கான்ஃபிடென்ஸில் உட்காந்து பார்த்துட்டே இருந்துச்சான். அதுவும் டயர்டில் அப்படியே தூங்கிடுச்சான். அப்போது என்ன தான் மண்ணுக்குட்டிக்கு ஸ்டார்டிங்லே அதனால் ஜெயிக்க முடியாது தெரிஞ்சாலும், அது ஒரு காம்படிஷன் வந்திருக்கு, நம்மளுக்குன்னு ஒரு சான்ஸ் இருக்குது, சரி நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்வோன்னு அது ஸ்லோவாக புழு மாதிரியே போயிட்டே இருந்துதான். அது மண்ணுக்குட்டி போயிட்டே இருந்துச்சான். காத்துக்குட்டியை தாண்டிச்சான். கடைசியில் பார்த்தா தண்ணிக்குட்டியும் தாண்டிட்டு அது ஜாலியாக ஸ்லோவாக அதன் எண்ணத்தை மட்டும், அதோட நோக்கத்தை மட்டும் மைண்ட்லேயே வச்சுட்டு ஜெயிச்சிச்சான். அப்போ ஊரில் எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்களாம். எல்லோரும் காத்துக்குட்டி தான் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்களாம். கடைசியில் மண்ணுக்குட்டி ஸ்லோவாக புழு மாதிரி வந்தாலும் அது ஜெயிச்சதுக்கு ஷாக் ஆகிட்டாங்களாம். அப்போது கடைசியில் அவங்க அப்பா சொன்னாராம், எல்லாருமே ஆயிரக்கணக்கான பேரில் தாண்டி தான் எல்லோரும் பெருக்கிறாங்க, அவங்களே ஒரு ஆல்ரெடி ஜெயிச்சு தான் வராங்க, இதில் நம்மளா இவங்க இதை பண்ண முடியும் அது பண்ண முடியும்னு நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம், எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது, கடவுள் சொல்கிறது எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க, அப்படி சான்ஸ் கொடுக்கும்போது அவங்க நோக்கத்தை நினச்சிட்டு அவங்க போனாங்கன்னா அவங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த சான்ஸ் இல்லைன்னா இன்னொரு சான்ஸ் வரும், அதுலேயும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா குட்டி சொன்னாராம். இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன கருத்து தெரியுதுன்னா, நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன், காத்துக்குட்டி தான் பெரியவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது.
3 பேருமே வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு திறமை இருக்குது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா காத்துக்குட்டி வந்து எப்படி எல்லாரோட நான் தான் டாப்பு, நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன்னு அது ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருந்ததுனால அதனால ஜெயிக்க முடியல. இப்போ நம்ம காத்துக்குட்டிலேருந்து அது கற்றுக்கணும். ஓவர் கான்ஃபிடென்ட்டாக எப்போவுமே இருக்கக்கூடாது. நம்ம மட்டும்தான் டாப்பு, நம்மனால தான் முடியும், நம்ம கீழே இருக்கவங்க யாராலையும் முடியாது அப்படின்னு எப்போவுமே யோசிக்கக்கூடாது. அதே வந்து தண்ணிக்குட்டிலேருந்து என்ன கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குட்டிக்கு தெரியும் மண்ணுக்குட்டியோட நான் ஃபாஸ்ட்டாக போவேன், ஆனால் காத்துக்குட்டியோட நான் ஸ்லோ தான். இருந்தாலும் நம்மளுக்கு கொடுத்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு அது பாட்டுன்னு ரேஸில் போயிட்டே இருந்துச்சான். அந்த காத்துக்குட்டி அந்த ரேஸில் போயிட்டு இருக்கும்போது அதனால் முடியாது தெரிஞ்சாலும் அது அந்த நோக்கத்தை தேடி போயிட்டே இருக்கும்போது காத்துக்குட்டியை வந்து அது தூங்கிட்டவுடனே இதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அந்த சான்ஸில் இது ஜெயிக்க போகுதுன்னு தெரிஞ்சவுடனே இதுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டு இதுவும் தெனாவாகிட்டு ஆடிச்சு. அந்த மாதிரி எப்போவுமே நம்ம ஜெயிக்க போகிறோன்னு தெரிஞ்சிட்டவுடனே நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்கக்கூடாது. இப்படி ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லாமல் மீனுக்குட்டி அதோட இலக்கத்தை மட்டும் நோக்கி போயிட்டே இருந்து அந்த வேலையை மட்டும் செஞ்சுருந்துச்சுன்னா அது ஜெயிச்சிருக்கும். ஆனால் எப்போ அது நம்மளோட டாப்பில் இருக்க காத்துக்குட்டி ஜெயிச்சிட்டோன்னு அது மைண்டில் வந்ததோ அப்போ அது தோற்றுச்சான். அது அப்படியே அதுவும் வெயிட் பண்ணி நம்ம மண்ணுக்குட்டிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சான். மண்ணுக்குட்டியும் ஜெயிச்சிச்சான். இந்த மண்ணுக்குட்டிலேருந்து நம்ம கற்றுக்கிறது என்னென்னா, என்னதான் நம்ம ஸ்லோவாக நம்ம இருந்தாலும் நம்ம இலக்கில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் வச்சு நம்ம வேலையை செஞ்சால் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறதுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம மண்ணுக்குட்டி கற்றுக்காமல் இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கான். மண்ணுக்குட்டிக்கே தெரியும் அது வந்து நம்ம ஸ்லோவாக தான் போவோம், நம்ம திறமை அதுதான் அப்படின்னு அது நினச்சிக்கிட்டு அது வந்து எதுவுமே ட்ரை பண்ணாமல் இருந்ததுதான். அது மட்டும் அது ட்ரை பண்ணி இருந்துச்சுன்னா அது வந்து காத்துக்குட்டி வேகம் இல்லைனா கூட மீன்குட்டி வேகம் இல்லைனா கூட மீன்குட்டியோட கொஞ்சம் வேகமாவது கம்மியாக போயிருக்கும். அது ட்ரை பண்ணாதது அது வந்து மண்ணுக்குட்டியோட ஒரு தப்பு. இருந்தாலும் அது ஃபோக்கஸ் பண்ணதுனால அதுக்குன்னு ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது அதனால் ஜெயிக்க முடிஞ்சது. இருந்தாலும் அதுக்கிட்டேருந்து நம்ம வந்து கற்றுக்க வேண்டியது, நம்மளால் இதுதான் முடியும்னு இல்லாமல் நம்ம வந்து ட்ரை பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம மண்ணுக்குட்டி வந்து அந்த புழு மாதிரி போகிறது இல்லாமல் அதோட கொஞ்சம் வேகமாக போயிருக்க முடியும். இதுதான் இன்னைக்கோட கதை. பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். எல்லா குழந்தைகளுக்கும் கேட்டு இதுலேருந்து அவங்க வந்து எதாவது கற்றுக்கிட்டாங்கன்னா அதோட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. நன்றி. இந்த கதை வந்து முழுக்க கற்பனையில் சொல்லப்பட்டது. இது என் குழந்தை கேட்டதுனால நான் சொன்ன கதை.